மேக்கப் ஆர் ஸ்கின் கேர் இஸ் அ தெரப்பி அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. ஆக்சுவலி அது பண்ணும்போது தான் ஃபீல் பண்ண முடியும். அது என்ன ஒரு தெரப்பி ஃபீல் குடுக்குதுன்னு. அந்த மாரி தான் நான் கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுக்கலான்னு உட்காந்துட்டேன். இதுல ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஸ்கிரீன் தான். அதோட பிராண்ட் யூவி டாக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட். அது சிலிகான் ஜெல் சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்றது. இஃப் யூ ஆர் சம்ஒன் நீங்களும் உங்க ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருக்கு. எனக்கு சன்ஸ்கிரீன் ரொம்ப ஆயிலா வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மேட்டிஃபைடா, நான் கிரீஸி அண்ட் தென் அந்த ஒயிட் காஸ்ட் இல்லாம வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இதை நீங்க வாங்கலாம். வை பிகாஸ் இதை நான் இன்னைக்கு நேற்று யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கல. நான் சின்ஸ் இது ஒரு 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கின்க்கு எந்த ஒரு இரிட்டேஷனோ ஆயிலினஸோ எனக்கு வந்து கொடுத்தது இல்லை. அண்ட் சேம் திங் ஒரு மேட்டிஃபைடான லுக் அண்ட் அண்டர் ஐ கூட ஒரு டார்க்கா இருக்கு அப்படின்னா அது போட்டிங்கன்னா கொஞ்சம் அது கம்மியாகும். எப்படி நம்ம ஃபேஸ்க்கு இதை போடுறோமோ சேம் லைக் தட் நம்ம நெக்குக்குமே கவர் பண்ணும். ஸோ தட் நெக் அண்ட் ஃபேஸ் வந்து சேம் டு சேம் சிமிலராக இருக்கும். ஆர்எல்ஸ் அது மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியும். அண்ட் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு செகண்ட் திங் நான் ஒரு ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு லூஸ் பவுடர் எடுத்து செட் பண்ணிக்கிறோம் ஆல் ஓவர் த ஃபேஸ் அண்டர் ஐ கம்ப்ளீட்டாக. நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஏதாவது ஸ்கின் டின்ட்டோ இல்லை ஃபவுண்டேஷனோ கன்சிலரோ போடுற பர்சன்னா அதை போட்டுட்டு ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆயிலி ஸ்கின்க்கு எனக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் அவ்வளோவா செட் ஆகல. ஸோ தட் நான் இந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்குமே இந்த டீ ஜோனில் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்களுமே இதை ட்ரை பண்ணலாம். ஒரு நல்லா மேட்டிஃபைடு எஃபெக்ட் வந்து எதுவுமே கொடுக்கும். இதோட லிங்க் எல்லாமே வேணும் உங்களுக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் லிங்க்னு ஷேர் பண்ணுங்க. வித் த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் இது எதுவுமே வந்து நான் ரிவ்யூவோ ஸ்பான்சர்ட் வீடியோவோ கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி என்னோட ஸ்கின் டைப்பில் நீங்களும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் சேம் லைக் தட் நெக்லையுமே அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. வாட் எவர் நீங்கள் ஃபேஸ்க்கு போடுறீங்களோ நெக்லையும் கொஞ்சம் போட்டிங்கன்னா ஈவன் டோனாக இருக்கும். அண்ட் தேர்ட் விஷயம் நான் என்ன ஃபாலோ பண்ணேன், ஐப்ரோக்கு பார்த்தீங்கன்னா மஸ்காரா ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஹேர் நல்லா காம் பண்ணிவிட்டு அண்ட் தென் லைட்டாக இந்த ஐப்ரோ பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சுட்டு அதில் பென்சிலில் நல்லா அந்த ப்ரஷ் மேலே அப்ளை பண்ணிட்டு மைல்டாக மைன்யூட்டாக ரொம்ப அப்ளை பண்ணிங்கன்னா திட்டாக இருக்கும், மைல்டாக போட்டுடணும். அண்ட் ஆஃப்டர் தட் லிப் பாம் ஆஸ் ஆல்வேஸ் விஷ்கேரோட SPF 50 லிப் பாம் அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக்கை நான் லிப் லைனராக யூஸ் பண்ணுறேன். அதை லைனர் மாதிரி போட்டு நடுவில் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். இந்த லிப் பாம் SPF 50 இருக்கனால நல்லா லிப் லைட்டனிங் ஆகும் அண்ட் ரொம்ப ட்ரை ஆகாது. அந்த கிராக்காக ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. ஓகே, அண்ட் இதோட லிங்க்கும் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தட்ஸ் இட், ஐம் ரெடி. ஓகே, ஐம் கெட்டிங் லேட். பாய்.